بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழுவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய அருள் பார்வையை எங்கள் மீது பார்த்ததன் காரணமாக அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்திலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு நாளை ஒதுக்கி இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் வந்தமர்ந்திருக்கின்ற நோக்கம், நாங்கள் கூடியிருக்கின்ற நோக்கம் என்பதை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டால்தான் இந்த இடத்தில் பேசுகின்ற எனக்கும் பேசப்படுகின்ற விடயங்களை கேட்கின்ற உங்களுக்கும் அது நன்மையாக இருக்க போகிறது. நாங்கள் காலையிலிருந்து ஒரு சில தலைப்புகளை கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சில விடயங்களை படித்திருக்கிறோம் என்று சொன்னால், அது அல்லாஹ் அவனாக இறக்கப்பட்டு எனக்கும் உங்களுக்கும் தந்த சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே நானும் நீங்களும் விரும்பி எடுத்துக்கொண்டோம் என்று சொல்வதை விட, நானும் நீங்களும் தேடி வந்தோம் என்று சொல்வதை விட, அல்லாஹ் எங்களை இந்த இடத்துக்கு வரவழைத்து அவனாக அவனுடைய மார்க்கத்தை எங்களுக்கு படித்து தருகிறான். எனவே இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்த பழகிக் கொள்ள வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் ஒரு பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன் என்றால் அதற்குரிய கடமை முடிந்து விடுகிறதா?
இதுதானா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற விதம்? இல்லை சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் போதாது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பேசுகிறார்களா அல்லது கதைகளையும் கப்சாக்களையும் கேள்விப்பட்ட செய்திகளை முட்டடித்து விட்டு போகிறார்களா என்பதை காது தாழ்த்தி கேட்பதோடு எதுவெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படுகிறதோ அதை கொண்டு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கம் இல்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் இந்த இடத்தில் அமர்ந்திருப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்தில் அமர்ந்து நேரத்தை கழிக்கின்ற நாங்கள் நிச்சயம் மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவோம். இந்த நாளை பற்றி ஒரு கேள்வி, இந்த இடத்தில் பேசப்பட்ட விடயங்களை பற்றி ஒரு கேள்வி நிச்சயம் எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். எனவே மறுமை நாளையில் அல்லாஹ் விசாரிக்கிற பொழுது அந்த விசாரணையிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டுமா? சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்ட விடயங்களை கொண்டு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு தந்திருக்கிற தலைப்பை பொறுத்தவரையில் இன்னொரு விடயத்தையும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னவென்றால், நான் ஷியாக்களை பற்றி பேசுகிற பொழுது ஷியாக்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை எடுத்து காட்டுகிற பொழுது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களிடத்தில் வர வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? சொல்லப்படுகின்ற செய்தி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்படுமாக இருந்தால் அது வழிகட்ட கூட்டம் என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் எந்த ஜமாத்தவராக இருக்கலாம், எந்த கொள்கையை பேசுபவர்களாக இருக்கலாம், அந்த கருத்துக்களை தூக்கி எறிந்துவிட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அவர்களுடைய குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கருத்துக்களை எடுத்து காட்டுகிற பொழுது, இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகளை எடுத்து காட்டுகிற பொழுது இவர்களுக்கு பழக்கம் விமர்சிப்பதுதான், அடுத்தவர்களை ஏசுவதும் பேசுவதுதான் இவர்களுக்கு பழக்கம் என்று போய்விடாதீர்கள். மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். எனவே ஆதாரத்தின் அடிப்படையில் நவீன காலத்தில் இருக்கின்ற ஷியாக்கள் என்பவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டவர்கள், அல்லாஹ் வைத்திருக்கின்ற இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்துக்கு முரணானவர்கள் என்பது நிரூபிக்கப்படுமாக இருந்தால் யார் பேசுகிறார் என்பதை பார்க்காதீர்கள். இது தௌஹீதுவாதிகளுடைய மேடை என்று பார்க்காதீர்கள். சொல்வது சரியாக இருந்தால் அந்த வழிகட்டு கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு குர்ஆன் ஹதீஸ் என்ற நிழலுக்கு தூய்மையான இஸ்லாத்தை நேசிக்கின்ற மனிதர்களாக மாற நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஷியாக்களை பற்றி ஏன் நாங்கள் பேச வேண்டும்? ஷியாக்கள் என்ற வழிகட்ட கூட்டத்தை பற்றி ஏன் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், ஹுதைஃபத்து இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே போய் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கள் எல்லோரும் நபிகளாரிடத்தில் நல்லதை பற்றி கேட்டார்கள், நான் நபிகளாரிடத்தில் கெடுதியை பற்றி கேட்டேன். முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஏற்படக்கூடிய அழிவுகளையும் நபிகளாரிடத்திலே நான் கேட்டேன். எதற்காக தெரியுமா? மகாஃபத அன் யுத்ரிகனி, ஒரே காரணம், அந்த வழிகேட்டிலே நான் போய் விழுந்து விடக்கூடாது. நபிகளார் எதை கெட்டது என்று சொல்லுகின்றார்களோ அந்த கெட்டதை நான் செய்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திலே தான் நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி கேட்கின்ற பொழுது நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே இணை வைப்பிலே இறை நிராகரிப்பிலே இருந்தோம், அல்லாஹ் உங்களை அனுப்பி அல் குர்ஆனை தந்து எங்களுக்கு நேர்வழியை காட்டினான். இந்த நேர்வழிக்கு பின்னால் கெடுதி இருக்குமா? இந்த சத்தியத்துக்கு பின்னால் வழிகேடு வருமா என்று கேட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், வழிகேடு இருக்கும். அந்த வழிகேட்டை நபிகளார் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? துஆத்துன், சில வழி அழைப்பாளர்கள், சில பிரச்சாரகர்கள், சில தாயிகள் வருவார்கள். எதன் பக்கம் அழைப்பார்கள் தெரியுமா? இலா அபுவாபி ஜஹன்னம், நரக வாசல்களின் பக்கம் அழைப்பார்கள்.
மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, யாரெல்லாம் அந்த வழிகேட்டு கொள்கைக்கு பதில் அளிக்கிறார்களோ அவர்களை கொண்டு போய் நரகத்திலும் போட்டு விடுவார்கள் என நபிகளால் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். புகாரி, முஸ்லிம் உட்பட எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நபிகளா சொல்லுகின்றார்கள்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் காலப்போக்கில என்ன நடக்கும் தெரியுமா? வழிகேட்டை சந்திக்கும். இஸ்லாம் மார்க்கத்தை அழிக்கக்கூடிய வழிகேடுகள் வரும். அதற்குரிய அடையாளமாக நபிகளா சொல்லுகின்றார்கள், நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் வருவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் யார்? மாற்று மதத்தவர்களா, காவிர்களா, யூதர்களா, நசாராக்களா, நெருப்பு வணங்கிகளா? இல்லை சகோதரர்களே, அவர்கள் அல்ல. யார் தெரியுமா அந்த கூட்டம்? நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சிஃபுஹும் லனா, அவர்களை எங்களுக்கு அடையாளப்படுத்துங்கள், அவர்களை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிற பொழுது நபிகளால் சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களுடைய தோளிலே இருப்பார்கள், எங்களுடைய போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பார்கள், வயத்தகல்லமூன பி அல்சினத்தினா, எங்களுடைய நாவுகளினால் பேசுவார்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காவிர்களையோ யூதர்களையோ நசாராக்களையோ நெருப்பு வணங்கியையோ ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை நரகத்தின் அழைப்பாளர்கள் என்று. யாரை பார்த்து சொன்னார்கள் தெரியுமா? நபிகளாரை போன்று நபிகளாருடைய தோற்றத்திலே இருப்பார்கள், நபிகளார் பேசிய பாஷையை பேசுவார்கள், பேசிக்கொண்டேதான் நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இவர்கள் யார் என்று அடையாளப்படுத்த வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு விடயத்தை. இஸ்லாத்துக்கும் சூரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இஸ்லாத்துக்கும் வெளிப்படையான தோற்றம் இருக்கிறதே. அவர் தலைப்பாகை கட்டி இருக்கிறார், முகத்திலே பெரிய தாடி இருக்கிறது, பெரிய ஜுப்பா போட்டிருக்கிறார், அவர் சொன்னால் சரிதான் என்று சொல்கிற மார்க்கம் அல்ல இஸ்லாம். அதற்கு மாறாக யார் பேசினாலும் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு பேசுகிறாரா என்பதுதான் சத்தியத்துக்கான அடையாளம். நபிகளார் அதைத்தான் இந்த ஹதீஸிலே சொல்ல வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு ஷியாக்கள் என்று அடையாளப்படுத்தப்படுபவர்கள், இன்றைக்கு ஷியாக்கள் என்று தங்களை பேசிக்கொள்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? நபிகளார் என்ன அடையாளத்தை சொன்னார்களோ அந்த அடையாளத்தில் தான் இருக்கிறார்கள். ஹும்மின் ஜில்தத்தினா, அவர்களை பார்த்தா வேற முஸ்லிமா பார்க்க இயலாது. ஷியாக்களுடைய சூரத்தை பார்த்தால், ஷியாக்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தால் அவர்கள் வந்தால் நீங்கள் எல்லோரும் நம்பி விடுவீர்கள். அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய தோற்றம் இருக்கும். முகத்திலே பெரிய தாடி இருக்கும், தலையிலே பெரிய தலைப்பாக இருக்கும், உடம்பிலே பெரிய ஜுப்பா இருக்கும். இப்படித்தான் வந்து பேசுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு எது சத்தியம் என்பது தெரியவில்லை என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை எங்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன செய்வோம் தெரியுமா? அவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவோம். அதைத்தான் நபிகளால் சொல்ல வருகின்றார்கள். எங்களுடைய தோற்றத்திலே இருப்பார்கள், எங்களுடைய பாஷையை பேசுவார்கள், அவர்களை நம்பி விடாதீர்கள். அதுதான் நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர்களுக்கு அடையாளம் என்று நபிகளார் சொன்னார்கள். எனவே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷியாக்கள் மௌலானாக்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் வருவார்கள், நபிகளாருடைய பரம்பரை என்று சொல்லிக் கொண்டுதான் வருவார்கள், நபிகளாருடைய குடும்பத்துக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டுதான் வருவார்கள். நாங்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்க போகிறோம், இஸ்லாமிய நாட்டை கட்டி எழுப்ப போகிறோம் என்று சொல்லிக் கொண்டுதான் வருவார்கள். வெளித்தோற்றத்திலே யூதர்களை ஏசுவார்கள், நசாராக்களை ஏசுவார்கள், எல்லா பேரையும் ஏசிக்கொண்டுதான் வருவார்கள். தெளிவாக இருக்க வேண்டும். அவர்கள் உலகத்தில் எதை பேசிக்கொண்டு வந்தாலும் அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டதை பேசுகிறார்களா அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக பேசுகிறார்களா, இதுதான் சத்தியத்துக்கான கூட்டத்தை தீர்மானிக்கும் என்பதை ஆரம்ப செய்தியாக உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சாதாரணமாக எங்களோடு இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தின் நிலை என்ன தெரியுமா? எங்களோடு சேர்ந்து பழகுகின்ற இஸ்லாமிய உறவுகளில் பெரும்பான்மையானவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? பிரச்சாரம் என்பது, தஅவா என்பது முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அது காவிர்களுக்கு தான் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமாரும்
இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகிற பொழுது அவர்களுக்கு என்று உதவியாளர்கள், அவர்களுக்கு என்று தோழர்கள் இருந்தார்கள். அவர்களுக்குள்ள பண்பு என்ன தெரியுமா? நபிமார்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதை பின்பற்றி நடப்பார்கள். நபிமார்கள் எதை காட்டிக் கொடுத்தார்களோ அதை வாழ்க்கையிலே அமுல்படுத்துவார்கள். இது யாருக்குள்ள பழக்கம்? நபிமார்களுடைய தோழர்கள், நபிமார்களுடைய உதவியாளர்களுக்குள்ள பண்பு. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த ஜெனரேஷன் அப்படியே மரணித்து போய் அடுத்த ஜெனரேஷன் வரும் அல்லவா? எந்த ஜெனரேஷன்? சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்கள். அவர்கள் முடிந்த பிறகு அடுத்த ஜெனரேஷன் வருமே, அவர்கள் வருகிற பொழுது என்ன நிலை தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், யகூலூன மா லா யஃஅலூன், தன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தாததை மக்களுக்கு சொல்வார்கள். வயக்ததூன மா லா யுமரூன், ஏவப்படாததை எல்லாம் பின்பற்றி நடப்பார்கள். ரெண்டை சொன்னார்கள் நபிகளார். என்ன தெரியுமா? ஒன்று யகூலூன மா லா யஃஅலூன், தன்னுடைய வாழ்க்கையில இல்லாததை மக்களுக்கு சொல்வார்கள். இரண்டாவது என்ன தெரியுமா? வயக்ததூன மா லா யுமரூன், ஏவப்படாததை, குர்ஆன் ஹதீஸிலே வராததை பின்பற்றி நடப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை கண்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ மூமின், யார் அவர்களோடு கரத்தினால் போராடுகிறார்களோ அவர்கள் மூமீன்கள், யார் நாவினால் போராடுகிறார்களோ மூமீன்கள், யார் உள்ளத்தினால் வெறுத்தொதுங்குகின்றார்களோ அவர்களும் மூமீன்கள். சொல்லிவிட்டு நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வலைஸ வராதாலிக மினல் ஈமானி ஹப்பது கருதலின், உள்ளத்தினால் வெறுத்தொதுங்குகின்ற பழக்கம் இல்லை என்றால் ஈமானின் கடுகு பிரமாணமும் இல்லை என்று நபிகளார் சொன்னார்கள். இது யாரை பற்றி பேசுகிறது? காபிர்களை பற்றி பேசுகிறதா? யூதர்களை பற்றி பேசுகிறதா? நசாராக்களை பற்றி பேசுகிறதா? இல்லை. நபிகளாருடைய சமூகத்திலே, இஸ்லாமிய உம்மத்திலே ஏற்படுகின்ற மாற்றத்தை பேசுகின்றார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானதை பேசுகின்ற ஒரு சமூகம் வரும். அப்படி ஒரு சமூகம் வந்தால் 3 கட்டத்தில் ஒரு நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். ஒன்றோ கரத்தினால் போராட வேண்டும், அல்லது நாவினால் போராட வேண்டும், அல்லது உள்ளத்தினால் அந்த வழிகேட்டை வெறுத்து ஒதுங்க வேண்டும். அதுதான் ஈமானின் கடைசி படித்தரம். உள்ளத்தினால் வெறுத்தொதுங்காமல் நீங்கள் செய்கிற வழிகேட்டை செய்யுங்களப்பா, நீங்கள் செய்கிற சிறுக்குகளை செய்யுங்கள், நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், எங்களுக்கு ஒற்றுமைதான் முக்கியம் என்று போனால் என்ன நடக்கும் தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், கடுகு பிரமாணமும் ஈமான் கிடையாது என்று சொன்னார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பிரச்சாரம் என்பது, சத்தியத்தை எடுத்து சொல்வது என்பது, தஅவா செய்வது என்பது, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது என்பது, குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அழைப்பது என்பது காஃபிர்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போன்று முஸ்லிம்களுக்கும் கடமைதான், முஸ்லிம்களுக்கும் செய்ய வேண்டும் தான். எனவேதான் நாங்கள் இப்படி பல தலைப்புகளை போட்டு இப்படிப்பட்ட விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இந்த அடிப்படை செய்திகளை, இந்த தலைப்பை தேர்வு செய்வதற்கான காரணம், இந்த அடிப்படை செய்திகளை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு ஷியாக்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றேன். ஷியாக்களுடைய கொள்கை இதுதான் என்று அவர்களுடைய புத்தகத்திலிருந்தே ஆதாரத்தோடு எடுத்து சொல்லப்படுமாக இருந்தால் எங்களுக்குள்ள கடமை என்ன தெரியுமா? அவர்களும் முஸ்லீம்கள் தானே, அவர்களும் இருக்கிற 4 மதுஹபில் எக்ஸ்ட்ரா ஒரு மதுஹபு 5வது மதுஹபு தானே, அவர்களும் இஸ்லாமிய ஹிலாபத்துக்கு தானே பேசுகிறார்கள், அவர்களும் முஸ்லிம் நாட்டை உருவாக்கத்தானே பாடுபடுகிறார்கள், அவர்களும் யூதர்கள் நசாராக்களுக்கு எதிராகத்தானே பேசுகிறார்கள், அவர்களும் அமெரிக்காவை அட்டாக் பண்ணுகிறார்கள் தானே என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை நேசிப்போமாக இருந்தால், எந்த கூட்டம்? இஸ்லாத்துக்கு முரணான அடிப்படைகளை கொண்டிருக்கின்ற கூட்டம், குர்ஆனையும் ஹதீஸையும் குழி தோண்டி புதைக்கின்ற தத்துவங்களை கொண்டிருக்கிற கூட்டம், இவர்களை நேசிப்போமாக இருந்தால் கடுகு பிரமாணமும் ஈமான் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இவர்களிடத்திலே சாதாரணமான உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் என்று கேட்டால், அவர்களுடைய வரலாற்றை நான் பேசல, அவர்கள் எப்படி உருவாகினார்கள், வரலாற்றில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை செய்தார்கள், அதையெல்லாம் நாம் பேச வரவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற ஷியாக்கள் என்று அடையாளப்படுத்தப்படுபவர்கள் யார், அவர்களுடைய கொள்கை எப்படி இருக்கிறது, இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற ஷியாக்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போமாக இருந்தால், மிக பிரதானமாக இஸ்னா அஷரியா என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இஸ்மாயிலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள்,
ஸைதியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஷியாக்களில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரிவினர்கள். இவர்கள் இன்றைய உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மிக பிரதானமாக ஷியாக்கள் என்பவர்கள் 68 முதல் 80% மக்கள். ஷியாக்களுடைய தொகையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 154 முதல் 200 வரைக்கு உட்பட்ட மில்லியன் கணக்கிலே இருக்கிறார்கள். அதிலே 10க்கும் 13% உட்பட்டவர்கள் சாதாரணமாக அவர்கள் அந்த ஈரான் பிரதேசத்திலே, அவர்களுடைய எண்ணிக்கையை சொல்வதாக இருந்தால் அந்த ஷியாக்களுடைய மொத்த தொகையிலே 13% மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் ஈரான் பிரதேசத்திலே இருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய அடுத்த பகுதியினரை பார்த்தால் அவர்கள் ஆப்பிரிக்கா, தெற்காப்பிரிக்கா பகுதியில் இருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தான், ஈராக், இந்தியா போன்ற பகுதிகளிலும் 25 மில்லியன் கணக்கு அந்த தொகையை கொண்டவர்கள் அந்த பிரதேசங்களிலும் வாழுகிறார்கள். பெரும்பான்மையான ஷியாக்கள், கிட்டத்தட்ட 80% ஷியாக்கள் எங்கே வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் ஈரான் பிரதேசத்திலே தான் வாழுகிறார்கள். கிட்டத்தட்ட 66 மில்லியன் மக்கள் ஷியாக்கள் ஈரான் பிரதேசத்திலே வாழுகிறார்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இவர்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற 12 இமாம்கள் தான் எங்களுக்குரிய தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அல் இஸ்னா அஷரியா என்று சொல்லப்படுபவர்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய கொள்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஒவ்வொன்றாக நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சுத்தமாக நாங்கள் எதை இஸ்லாம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை என்று எதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு நேர்முரணான வாழ்க்கை திட்டம். ஒரு சில விடயங்களை நான் சொல்லுகின்றேன், பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ் இறக்கி வைத்த கடைசி வேதம் அல் குர்ஆன் இருக்கிறது. இந்த வேதத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்கள் தான் அல் குர்ஆனை இறக்கி வைத்தோம், அதை நாங்களே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்னால், இந்த அல் குர்ஆனிலே ஏதாவது பாதிப்பு வருமா? இந்த அல் குர்ஆனுக்கு ஆபத்து வருமா? வர முடியாது. ஏன்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல் குர்ஆனை நாங்களே இறக்கி வைத்தோம், நாங்களே அதை பாதுகாப்போம். பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஈரானிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற, வேறு சில நாடுகளிலே சிறுபான்மையாக இருக்கின்ற, இலங்கை போன்ற இந்த நாட்டிலும் இன்றைக்கு கால் பதித்து வளர்ந்து வருகின்ற இந்த ஷியாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? இந்த குர்ஆனிலே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கையில இருக்கிற இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது உண்மையான குர்ஆன் அல்ல. இந்த குர்ஆனிலே நிறைய பகுதிகளை இந்த அபூபக்கர், உமர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய சமூகத்திலே உருவாகிய சிலைகள், இஸ்லாமிய சமூகத்திலே உருவாகிய சைத்தான்கள், அப்படித்தான் அவர்களுடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால், அந்த அபூபக்கர், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் அவர்களை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கின்றோம். முஸ்லிம்களின் கலீஃபாக்களில் முதன்மை கலீஃபாக்களாக ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த ஷியாக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்த அபூபக்கரும் இந்த உமரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த அல் குர்ஆனை மாற்றி அமைத்தார்கள். இந்த அல் குர்ஆனிலே அலி அவர்களுடைய குடும்பத்தை பற்றி வந்த வசனங்களை எல்லாம் திருடி விட்டார்கள், அழித்து போட்டார்கள் என்று அந்த நபித்தோழர்களின் மீது படுதூறு சொல்வார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது சரிதானா? உண்மையான ஒரு முஸ்லிம் அல் குர்ஆனிலே குறை இருக்கிறது, அல் குர்ஆனிலே ஒரு வசனம் விடுபட்டிருக்கிறது, அல் குர்ஆனிலே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு முஸ்லிம் சொல்வானாக இருந்தால், அவன் அல் குர்ஆனிய வசனங்களை மறுத்த முர்த்தத்தாக, காஃபிராக மாறி விடுவான். ஏன்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாங்கள் தான் அல் குர்ஆனை இறக்கி வைத்தோம், அந்த அல் குர்ஆனை நாங்களே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு இந்த சமூகம் என்ன செய்து தெரியுமா? அல் குர்ஆன்ல குறை இருக்குது என்று எப்படி சொல்றாங்கன்னு பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்நூரியா திப்ரீசி என்று சொல்லப்படுபவர் ஃபஸ்லுல் கிதாப் ஃபீ தஹரீஃபி கிதாபி ரப்பில் அர்பாப் ஒரு கிதாப் எழுதியிருக்கார். அந்த கிதாபுக்குள்ள பேர் என்ன தெரியுமா? ஃபஸ்லுல் கிதாப் ஃபீ தஹரீஃபி கிதாபி ரப்பில் அர்பாப்.
எங்கட கையில் இருக்குதானே அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன்ல மாற்றம் செய்யப்பட்டிருக்குதுன்றதை தெளிவுபடுத்துற புத்தகமாம். அப்படி ஒரு புத்தகத்தை போட்டு அவர் சொல்றவே வார்த்தை என்ன தெரியுமா? அவர் வாய் கூசாம சொல்றாரு, இன்றைக்கு எங்கட கையில் இருக்கிற இந்த அல் குர்ஆன் உண்மையான குர்ஆன் கிடையாது, அது அல்லாஹ் முஹம்மது இறக்கின குர்ஆன் கிடையாது, அதுல மாற்றம் செய்யப்பட்டிருக்குது, அதுல குறைவு செய்யப்பட்டிருக்குது, பல வசனங்களை எடுத்து போட்டாங்க அப்படி சொல்றாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போன்றுதான் ஜாபீர் என்ற ஒருவர் சொல்லுகின்றார், அபூ ஜஅஃபர் என்றவர் சொல்றாராம், என்ன தெரியுமா? இன்றைக்கு மனிதர்கள் சொல்றாங்க தானே குர்ஆன் குர்ஆன் என்று, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மத்தா அஹதும் மினன் நாசி அன்னஹு ஜமால் குர்ஆன குல்லஹு கமா அன்ஸலல்லாஹு இல்லா கذாபுன். என்ன சொல்றாராம்? யாராவது ஒரு மனிதன் அல்லாஹ் இறக்கின மாதிரியே குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவான்டா அவன் மிகப்பெரிய பொய்யன். என்ன சொல்றாங்க? இது ஷியாக்களோட புத்தகத்தில் வரக்கூடிய செய்தி. உசூலுல் காஃபி என்று சொல்லப்படுகின்ற ஷியாக்களோட முஹம்மது இப்னு யஅக்கூப் என்று சொல்பவர் எழுதிய அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிற செய்தி என்ன சொல்லுகின்றார்? யாராவது ஒரு மனிதன் எங்கட கையில் இருக்குதானே இந்த குர்ஆன், இது நபிகளாருக்கு இறங்கின மாதிரியே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்குதுன்னு யாராவது சொன்னா அவன் பெரிய பொய்யன் என்று சொல்றாரு. சொல்லி போட்டு சொல்றான், வமா ஜஅஹு ஜமஅஹு வ ஹஃபிதஹு கமா உன்சில. அல்லாஹ் இறக்கி வைத்த மாதிரியே யாருமே என்ன செய்யவில்லை, அல் குர்ஆனை ஒன்று சேர்க்கவில்லை. இல்ல அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே அவங்க மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்களாம், ஒன்று சேர்த்தாங்களாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, என்னுடைய கையில் இருக்கின்ற, உங்களுடைய கையில் இருக்கின்ற, உலகத்தில் வாழுகின்ற பெரும்பான்மை முஸ்லிம்களுடைய கையில் இருக்கின்ற அல் குர்ஆன் சரியான முறையில் ஒன்று சேர்க்கப்படவில்லை. இந்த அல் குர்ஆன் யாராவது சரியா ஒன்று சேர்க்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லுகின்ற ஷியாக்களை ஏற்றுக்கொள்ளலாமா? அவர்களை உண்மை முஸ்லிம்கள் என்று சொல்லலாமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த அஹ்மது திப்ரிஸின்றவர் அல் இஹ்திஜாஜ் என்ற கிதாபுல சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸைத் இப்னு சாபித் தானே குர்ஆன் ஒன்று சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணினாரு. அந்த ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்களாம், இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கிதாபை கொண்டு வராரு, ஒரு குர்ஆன் என்று சொல்லிக்கிட்டு, அந்த குர்ஆனை நீங்க எடுங்க, அதுல முஹாஜிர்கள் அன்சார்களை பத்தி இல்லாத பொல்லாத செய்தி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி வீசிருங்க அப்படி சொன்னாங்களாம். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்களாம்? ஸைத் இப்னு சாபித் அவங்களை கூப்பிட்டு, இந்த அலி கிட்ட ஒரு குர்ஆன் ஒன்று இருக்குது, அந்த குர்ஆன்ல முஹாஜிர்கள் அன்சாரிகளை பத்தி மோசமான செய்தி எல்லாம் இருக்குது, அந்த குர்ஆனை நீங்க எடுத்து அந்த வசனம் எல்லாம் இல்லாமலாக்கி போடுங்கன்னு சொன்னாங்களாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல் குர்ஆனை ஒன்று திரட்டுவோம் என்று ஆசைப்பட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா கொடுத்தாங்க ஸைத் இப்னு சாபித்துக்கு. அந்த அல் குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது புகாரியில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோடு தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் என்ன சொல்றாரு? உமர் என்பவர் ஸைத் இப்னு சாபித்துக்கு சொன்னாங்களாம், அல் குர்ஆன்ல அலி கிட்ட இருக்கிற குர்ஆன்ல முஹாஜிர்கள் அன்சார்களை பத்தி இழிவான செய்தி இருக்குது, அந்த வசனம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்க குர்ஆன் ஒன்று சேருங்கன்னு சொன்னாங்களாம். இப்படி சொல்ற ஒரு மனிதன், சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது இவ்வளவு பெரிய படுதூர சொல்ற ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிமா இருக்கலாமா? சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இவர்களோட கொள்கை என்ன தெரியுமா? இன்னொரு கொள்கை ஒன்றைக்கு நான் உங்களுக்கு கடைசிக்கு சொல்றேன். இப்பொழுது இவருடைய கருத்துக்களை நான் சொல்றேன். இன்னொரு கொள்கை ஒன்றைக்கு என்னன்னு கேட்டா, இவர்களோட நம்பிக்கையில இந்த மஹ்தி என்று நாங்கள் ஒன்றை சொல்லுவோம் இல்லையா, கியாமத்து நாள் கிட்டவாகிற நேரத்தில் ஒரு நல்லடியார், மஹ்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நல்லடியார் இந்த உலகத்துக்கு வருவார்னு நாங்கள் நம்பி இருக்கிறோம். இவங்க சொல்றாங்க, இவங்களோட 12வது தலைவர் இருக்கிறார் தானே, 12 இமாம்கள் தான் சரியான இமாம் என்று இவங்க நம்புவாங்க. அதுல 12வது இமாம் அல் ஹசனுல் அஸ்கரி என்று சொல்லப்படுறவர் பிறந்தவர் திடீர்னு மறைஞ்சு போனாராம். அவர் என்ன செய்வாராம்? இன்று வரைக்கும் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். அவர் என்ன செய்வாராம்? பிற்பட்ட காலத்தில் அவர் உலகத்துக்கு வருவாராம். இன்றைக்கும் ஷியாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் என்ன செய்யறாங்க? மஹ்தியே வெளியே வாங்கோ, மஹ்தியே வெளியே வாங்கோன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து செய்யற வேலையில முதலாவது வேலை என்ன தெரியுமா?
இந்த நாங்க கையில வச்சு கொண்டிருக்கிறோம் தானே குர்ஆன், இந்த குர்ஆனை இல்லாமலாக்கி போட்டு என்ன செய்வாராம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாத்து வச்சாங்களே குர்ஆன், அந்த குர்ஆன் எடுத்துக்கொண்டு வருவாராம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இந்த ஷியாக்களை ஒரு பக்கத்தில் விட்டு விடுவோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய விரோதிகள், யூதர்களாக இருக்கட்டும், நசாராக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் பல விடுத்த முயற்சி செய்தது எதற்காக தெரியுமா? எங்களுடைய கையில் இருக்கின்ற அல் குர்ஆனை மாற்ற வேண்டும், அதிலே சில வசனங்களை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அவர்களால் முடிந்ததா? அவர்களால் முடியவில்லை. அவர்களால் அல் குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியவில்லை. ஆனால் இந்த ஷியாக்கள் யாரு? நாங்கள் தான் முஸ்லிம்கள், இஸ்லாமிய ஹிலாபத்துக்காக போராடுகிறோம் என்று சொல்லுகின்ற இந்த ஷியாக்கள் வாய் கூசாமல் அந்த யூதர்கள் நசாராக்களை விட மோசமாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல் குர்ஆன் இன்றைக்கு இருக்கிறது பொய், எங்கட மஹ்தி வருவாரு, அவர்தான் உண்மையான அல் குர்ஆனை கொண்டு வருவார் என்று சொல்லி வாய் கூசாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து நானும் நீங்களும் முஸ்லிம் என்று சொன்னா எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம். இவர்களுடைய கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? இவர்கள் இஸ்லாமிய ஹிலாபத்தை உருவாக்க போராடுறவங்களா? சிந்தனை செய்து பாருங்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, சஹாபாக்கள் இருக்கிறார்கள். யார் அந்த சஹாபாக்கள்? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சஹாபாக்களில் 2 பிரிவினர் இருக்கிறார்கள். அன்சாரிகள் ஒரு பக்கம், முஹாஜிர்கள் ஒரு பக்கம். முஹாஜிர்கள் என்றால் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக கஷ்டப்பட்டு விட்டு மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு போனவர்கள். மதீனாவிலே இந்த முஹாஜிர்களுக்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள். இந்த ஆரம்ப கால சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்லி காட்டுகின்றான்? வஸ்ஸாபிகூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சான். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? முஹாஜிர்களையும் அன்சார்களையும் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அவர்களை சரியான முறையில் பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குள்ளானவர்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்று ஹிஜ்ரத் செய்த பல சஹாபாக்கள். அன்சாரி நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, நபிகளாருக்கு பொருளாலும் உடலாலும் தன்னுடைய நாட்டை கொடுத்து எல்லா வகையிலும் இஸ்லாத்துக்கு வளர்ச்சிக்காக உதவி செய்தார்களே, அவர்களை பற்றியெல்லாம் இவர்களுடைய கொள்கை என்னவென்று பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்களை வெளிப்படையாக காஃபிர் என்று சொல்பவர்கள், சஹாபாக்களை அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் குறிப்பிட்ட ஒரு சில நபித்தோழர்களை தவிர மற்றெல்லோரையும் காஃபிர்கள் என்று சொல்பவர்கள். எப்படி சொல்கிறார்களாம் பாருங்கள். ராஃபிதாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த முஹம்மது இப்னு யாக்கூப் இருக்கிறாரே, அவர் ஃபுரூல் காஃபி என்ற கிதாபுல சொல்றாரு, ஜஃபர் என்ற அவங்களோட இமாம் இருக்கிறாங்க, அந்த ஜஃபர் என்றவர் சொல்றாராம், கானன் நாசு அஹ்லரித்தத்தின் பஅதன் நபி, நபிகளார் மௌத்தா போனதுக்கு பின்னால எல்லா நபித்தோழர்களும் முர்த்தத்துகளாக மாறிட்டாங்க. என்ன சொல்றாரு? வாய் கூசாம இஸ்லாத்தை எங்களுக்கு கட்டி காத்து தந்து முர்த்தத்துகளுக்கு எதிராக போராட்டம் நடாத்தி ஜகாத்து தரமாட்டோம் என்று சொன்ன அந்த முர்த்தத்துகளை அடித்து விரட்டி அபூபக்கர் போராட்டம் செய்தார்களே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் சொன்னார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது உமரின் மூலம் என்று சொன்னார்களே, உமரைத்தான் அல்லாஹ் வாசலாக வைத்திருக்கிறான் என்று சொன்னார்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எல்லா சஹாபாக்களும் நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னால முர்த்தத்துகளாகி போயிட்டாங்க, காஃபிர்களாகி போயிட்டாங்க. 3 நபித்தோழர்களை தவிர. யார் அது? அல் மிக்தாத் இப்னு அஸ்வத் என்பவரையும் அபூதரில் கிஃபாரி என்பவரையும் சல்மானுல் ஃபாரிசி என்ற நபித்தோழரையும் தவிர மற்றெல்லோரும் என்ன போய்த்தாங்களாம்? முர்த்தத்துகளா போயிட்டாங்களாம். இப்படி யாராவது ஒரு முஸ்லிம் சொன்னால் அவரை முஸ்லிம் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலமா சபையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஷியாக்களுக்கு காஃபிர் என்று பட்டம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களுடைய புத்தகங்களை நீங்க வாசிச்சா நீங்களே ஃபத்வா கொடுப்பீங்க என்னன்னு சொல்லி, இவர்கள் காஃபிர்கள் அல்ல, அதை விட மோசம்னு முடிவு கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு மோசமான ஃபத்வா. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் எந்த அல் குர்ஆன்ல
ஹிஜ்ரத் செய்த அன்சாரிகளும் இந்த முஹாஜிர்களும் அவர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகளும் அவர்களை பின்பற்றி மூமின்களாக வாழ்ந்தார்களே அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொன்னார்களோ அந்த சஹாபாக்களை பார்த்து காஃபிர்கள் முர்த்ததுகள் என்று பட்டம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் ஃபுரூல் காஃபி என்ற புத்தகத்திலே. அதே போன்று அல் மஜ்லிசி என்பவர் ஹக்குல் யக்கீன் என்ற புத்தகத்திலே சொல்லுகின்றார், அவர் அலி இப்னுல் ஹுசைனுக்கிட்ட அவர் ஒரு தோழர், அவர்கிட்ட போய் அலைக ஃபில் ஹிதுமா, நீ இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்யற கடமை உனக்கு இருக்குது சொல்லி போட்டு அவர்கிட்ட கேட்டாராம், ஃபஅக்பிர்னி அன் அபீ பக்ரின் வ உமர, அபூபக்கரை பத்தியும் உமரை பத்தியும் நிலைப்பாடு என்னான்னு கொஞ்சம் சொல்லேன் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னாராம், இன்னஹுமா காஃபிரைன், யாரு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேரும் காஃபிரு. அது மட்டுமல்ல அல்லதி யுஹிப்புஹுமா ஃபஹுவ காஃபிருன் ஐலன், யாரெல்லாம் இந்த அபூபக்கரையும் உமரையும் நேசிக்கிறாங்களோ அவர்களும் காஃபிர்கள் என்று சொன்னாராம். எங்க வருது? ஹக்குல் யக்கீன் என்ற கிதாபுல மஜ்லிசி என்பவர் எழுதின கிதாபுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி இருந்தார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அந்த அம்ரி ஒரு சமூகத்தில் சஹாபாக்கள் ஒரு சமூகத்தில் ஒரு கருத்து வேற்றுமை ஒரு பிரச்சனை வருது. வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்கள ஒற்றுமைப்படுத்துறதுக்காக போயிடுறாங்க. போனதுக்கு பின்னால தொழுக நேரம் வருது. பிலால் ரலியல்லாஹு பாங்கி சொல்லிட்டாங்க. ஜமாத்து தொழுவிக்கிறதுக்கு இன்னும் ரசூலுல்லாஹ் வரல. இது புகாரில வர செய்தி. அப்ப சஹாபாக்கள் மசூரா பண்றாங்க, யாரை இமாமா வைக்கிறது? மசூரா பண்ற நேரத்தில் எல்லோருமா சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னுக்கு போடுறாங்க. அவங்க போய் தொழுகை நடாத்துறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வந்தா தொழுகை நடாந்துகிட்டு இருக்குது. அபூபக்கர் பின்னுக்கு வராங்க, ரசூலுல்லாஹ் போய் தொழுகை நடாத்துறாங்க. யார் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிற நேரத்திலேயே இமாமத்து செஞ்சவங்க. கடைசி கட்டத்தில் நபிகளாருக்கு 14 நாள் சோம் இல்லாம இருந்துச்சு தானே, 7 நாட்கள் நபிகளாரால இமாமத்து செய்யறதுக்கு கூட வரையலாம போச்சு. கடைசி கட்டத்தில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள்ல தொழுகை. அப்ப ரசூலுல்லாஹ் யாரை இமாமுக்கு தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, அவரு இன்சாரிஃபா இமாமாக இருக்கட்டும். தொழுகின்றது என்ன வணக்கம் சகோதர சகோதரிகளே? ஒரு மனிதனை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்ற இஸ்லாத்தின் முக்கியமான தூண் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான வணக்கம் தொழுக. அந்த தொழுகைக்கு நபிகளார் உயிரோடு இருக்கக்குள்ள யாரை இமாமாக வச்சாங்க தெரியுமா? அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள தான் இமாமாக வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே நீங்க ஒரு வழியால போனா சைத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? உங்களை கண்டு பயந்து இன்னொரு வழியால ஓடிடுறான்னு சொன்னாங்க. யார் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு? லேசானவங்களா? உமரே நான் சுவனத்திலே போனேன், போனால் அங்கே ஒரு கூடாரம் இருந்தது, அந்த கூடாரத்துக்கு நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அது உங்களுடையது என்று எனக்கு சொல்லப்பட்டது, நான் அதற்குள் நுழையாமல் வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். நபிகளார் உயிரோடு இருக்கிற பொழுதே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சுவர்க்கத்தில் என்ன இடம் இருக்கிறது என்பதை கண்ட சிறப்புக்குரிய மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுக்கு ஷியாக்கள் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? நபிகளார் மௌத்தா போனதுக்கு பின்னால முஸ்லிம்களோட ஆரம்ப ஆட்சியாளர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேருக்கும் ஷியாக்கள் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? அந்த 2 பேரும் காஃபிரு. அவர்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவர்களும் காஃபிரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் தெரியுமா? வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி. அல்லாஹ் மானக்கேடான விஷயங்களையும் நிராகரிக்கப்பட்ட விடயங்களையும் அநியாயம் இழைப்பதையும் தடுக்கின்றான். என்ன வசனம்? 3 விடயம் வருது. ஃபஹ்ஷான்னு சொன்னா மானக்கேடான விஷயங்கள், முன்கரண்டா தடுக்கப்பட்ட காரியங்கள், பகின்னு சொன்னா அநியாயம். இந்த ஷியாக்கள் இந்த வசனத்துக்கு என்ன தஃப்சீர் பண்றாங்க தெரியுமா? தஃப்சீருல் கும்மி என்ற அந்த கிதாபிலே இவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபஹ்ஷா மானக்கேடானதுண்டா அபூபக்கர், நிராகரிக்கப்பட்டதுண்டா உமர், அநியாயம் இழைக்கிறதுண்டா உஸ்மான் என்று விளக்கம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்துக்காக உடலாலும் பொருளாலும் உயிரை கூட தியாகம் செய்ய முற்பட்ட அந்த நபித்தோழர்களுக்கு
ஷியாக்கள் கொடுத்த வட்டம் என்ன தெரியுமா? இவர்கள் காவிர்கள். இன்னொரு கட்டத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்னல்லவா மஹ்தி என்ற ஒருவர் வருவார் என்று சொல்லி, இவர்களுடைய கொள்கை என்னவென்றால், இவர்களுடைய 12வது இமாம் அல் ஹசனுல் அஸ்கரி என்று சொல்லப்படுபவர் இன்றைக்கு உலகத்திலே மறைந்திருக்கிறார். அவரு பிற்பட்ட காலங்களில் வருவாராம். வந்த வரிசையில் முதலாவது வேலை என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் இருக்குதானே, இந்த குர்ஆன உண்மையான குர்ஆன கொண்டு வருவார்னு சொன்னாங்க. இன்னொரு வேலை செய்வாங்களாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதலாவது செய்யற வேலை என்ன தெரியுமா? இந்த மஸ்ஜிதுல் நபவி இருக்குதானே, அதுக்கு பக்கத்தில் ரசூலோட வீட்டில் தானே அபூபக்கர் உமர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை உடைப்பாராம். ஃபெஸ்ட்டுக்கு செய்யற வேலையில் ஒன்று என்ன தெரியுமா? அந்த இடத்தை உடைச்சி அபூபக்கர் உமரை வெளியெடுப்பாராம். வெளியெடுத்து ஒரு மரத்தில் என்ன செய்வாராம்? சிலுவையில் அறைவாராம், ஒரு மரத்தில் கட்டி போடுவாராம். அவர் சொல்லக்கோல் எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த 2 பேரையும் கட்டுறதுக்கு முன்னால மரம் ஈரமாக இருக்கும், கட்டின போற என்ன நடக்கும் தெரியுமா? மரம் காஞ்சி போயிரும். அந்த அளவுக்கு மோசமானவங்க இந்த 2 பேரும் வாய் கூசாம புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இன்றைக்கும் நீங்க உங்களுக்கு அரபு தெரியும்னா நீங்களாக போகலாம், அல்லது அரபு தெரிஞ்ச ஒருவரை கூட்டிக் கொண்டு நீங்க யூடியூபுக்கு போங்க. இன்டர்நெட்ல யூடியூப் ஒரு பகுதி இருக்குது, அதுல நீங்க போனா வேண்டிய பயான்களை பார்க்கலாம். அதுல போய் ஷியாக்கள் அடிங்க, நீங்க வேற ஒன்றும் அடிக்க தேவையில்ல, ஷியாக்கள் மட்டும் அடிங்க. அவர்கள் பேசுகின்ற பேச்சுகள், இன்றைய ஈரானில் இருக்கின்ற அறிஞர்கள், அவர்களுடைய அறிஞர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை வாய்க்கூசாம பயான்கள்ல சொல்றாங்க. மஹ்தி வந்தா இவங்களை சும்மா விட மாட்டாங்க, எழுப்புவாங்களாம். இன்னொரு வேலை என்ன தெரியுமா? ஆயிஷா நாயகி யாரு? ரசூலுல்லாஹ்வோட மனைவி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இந்த ஆயிஷா நாயகி என்ன சொன்னாங்க? என்னுடைய மடியிலே நபிகளார் படுத்திருக்கிற பொழுதுதான் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. நபிகளாருடைய எச்சிலும் என்னுடைய எச்சிலும் கடைசி கட்டத்திலே ஒன்று சேர்ந்தது. இந்த ஆயிஷா நாயகியையும், ஹப்ஸா நாயகி யாரு? உமர் ரலியல்லாஹுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி. இந்த மஹ்தி யாரு? அந்த ஹசனுல் அஸ்கரின்றவர் வந்தா இன்னொரு வேலை செய்வாராம், இந்த 2 பேரையும் எழுப்புவாராம் கபரில் இருந்து. யாரு? ஆயிஷா நாயகியையும் ஹப்ஸா நாயகியும் கபரில் இருந்து எழுப்பி எடுத்து இந்த 2 பேருக்கும் ஹத் அடிப்பாராம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்றைக்கு முனாஃபிக்குகள் படுதூறு சொன்னார்கள். அல்லாஹ் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை இறக்கி அந்த ஆயிஷா அம்மையார் நிரபராதி என்பதை நிரூபித்து காட்டினான். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆயிஷா விபச்சாரி என்று சொல்கிறார்கள். ஆஷூரா தினம் இருக்கிறது அல்லவா? நாங்கள் முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் நோன்பு பிடிப்போம் தானே, அந்த நோன்புல இவர்கள் பெரிய ஒரு அட்டகாசத்தை நடாத்துவாங்க. என்ன? தன்னைத்தானே நோவினை செய்து கொள்றது. என்னவா? ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம், ஷியாக்களை விட பன்மடங்கு நேசிக்கிறோம் அவர்களை நாங்கள். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கு இந்த அபூபக்கர் உமர் எல்லாம் அநியாயம் செய்தார்கள் என்ற அந்த அநியாயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக கத்திகளின் மூலம் தன்னையே தாக்கிக் கொள்வார்கள், வெட்டி வெட்டி இரத்தத்தை ஓட்டிக் கொள்வார்கள். இந்த நாள்ல என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு நாயொண்ட கொண்டு வருவாங்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மோசமான கூட்டத்தை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஆஷூராவுடைய தினத்திலே ஒரு நாயொண்ட கொண்டு வருவாங்களாம். நாயொண்ட கொண்டு வந்து இதுதான் ஆயிஷா, என்ன அந்த நாய்க்கு இதுதான் ஆயிஷான்னு சொல்லி அந்த நாயிட ஒவ்வொரு முடியா கலட்டுவாங்களாம். அந்த நாயிட ஒவ்வொரு முடியா கலட்டுவாங்களாம். எதுக்கு தெரியுமா? ஆயிஷாவை கொடுமைப்படுத்துகிறோம் என்ற நோக்கத்திலே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நபிகளாருடைய குடும்பத்துக்காக போராடுகிறோம், நபிகளாருடைய குடும்பத்துக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம் என்று மௌலானாக்கள் என்ற பெயரை போட்டுக்கொண்டு இந்த ஷியாக்கள் பாடுபடுகிறார்களே. நபிகளாருடைய மனைவி ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஹப்ஸா நாயகி ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 2 மகளை முடிச்சு கொடுத்தாங்க தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 2 மகளை முடிச்சு கொடுத்தாங்க தானே. அது
அதுக்கு ஷியாக்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு ஒன்றும் தெரியாம போய் அந்த ஆண்மை இல்லாத உஸ்மானுக்கு முடித்து கொடுத்தார் என்று வட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ஜெய்சுல் உஸ்ரா, பொருளாதார வசதி இல்லாம, ஆயுத வசதி இல்லாம, வாகன வசதி இல்லாம நபிகளார் ஒரு யுத்தத்துக்கு வெளிப்பட்டு போகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொத்தில் அரைவாசியை கொண்டு வந்து கொடுத்து நபிகளார் உதவி செய்தார்களே. மக்களுக்கு தண்ணீர் குடிக்க வசதி இல்லாமல் இருந்த பொழுது ஒரு கிணற்றை வாங்கி கொடுத்து சஹாபாக்களுக்கு உதவி செய்தார்களே. நபிகளார் பைஅத்துர் ரிதுவான் என்று சொல்லுகின்றோமே, உம்ரா செய்வதற்காக போன பொழுது மக்கா முஷ்ரிக்குகள் நபிகளாரை தடுக்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசுவதற்காக அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்திலே மக்கா முஷ்ரிக்குகள் உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது மக்கா முஷ்ரிக்குகளோடு நாங்கள் யுத்தம் செய்வோம் என்று சஹாபாக்கள் எல்லோரும் பையத்து செய்தார்கள். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா முஷ்ரிக்குகளால் பிடிக்கப்பட்டிருந்தார். நபிகளார் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய ஒரு கையை வைத்தார், இது எனக்காக. அடுத்த கையை வைத்து இது உஸ்மானுக்கு என்று சொன்னார்கள். அந்த அளவு புகழுக்குரிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து இந்த ஷியாக்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை, புத்தகத்தின் பேரோடு இருக்கிறது. என்ன? நபிகளாருக்கு அறிவில்லாம தண்ட 2 பொம்பளை புள்ளகள் அந்த ஆண்மை இல்லாத உஸ்மானுக்கு முடிச்சு கொடுத்தாரு என்று சொல்றாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாதிரி மோசமான இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்த்தெறிகின்ற இந்த வாசகங்களை எல்லாம் பேசுவது மட்டுமில்லாமல் புத்தகங்களில் எழுதி பதிவு செய்து வைத்திருக்கின்ற இந்த ஷியாக்களை முஸ்லிம் என்று சொல்லலாமா? இவர்கள் இஸ்லாமிய ஹிலாபத்துக்காக போராடுறாங்க என்று சொல்லலாமா? இது நான் அன்றைய காலத்து ஷியாக்களை பத்தி சொல்லல, இன்றைக்கு இருக்கிற ஷியாக்களை பத்தி நான் சொல்றேன். ஈரானுடைய நிலைமையை சொல்றேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலப்போக்கில இலங்கைக்கும் அந்த நிலைமை வந்துவிடக் கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் நேசிக்கிற மக்களை நிம்மதியாக வாழ விட மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்கின்ற பள்ளிகளை வெடிகுண்டு வைத்து தகர்த்தெறியக்கூடிய சமூகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இலங்கைக்கும் அது போன்ற நிகழ்வுகள் வரலாற்றிலே வந்துவிடக் கூடாது. இன்றைக்கு பரவலாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க மட்டத்திலே எல்லா பெரிய மட்டங்களிலும் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. சமீப காலத்திலே தென்கிழக்கில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அல்லவா, அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு போட்டி ஒரு விழா நடத்துகிறார்கள். என்னமோ ஒரு விழாவுக்கு வரவழைக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் நேசிக்கிற மனிதர்கள் எப்படி அவர்களை ஒரு விசேட விருந்தினராக அழைத்தார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. யாரு? ஈரானில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை ஏசக்கூடியவர்கள், அல் குர்ஆன் பொய் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களை வரவழைத்து கௌரவ பட்டம் கொடுக்கிறார்களாம். பத்திரிகைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இலங்கையின் நிகழ்வு இன்றைக்கு இலங்கையிலே கிழக்கு மாகாணத்திலே வாழைச்சேனை என்ற பிரதேசத்திலே மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. லேடிஸ் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸை தூய்மையாக நேசிக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தின் போர்வையில் இருந்தாலும் சரி, நீங்கள் குர்ஆன் ஹதீஸுக்காக பேசினால், சஹாபாக்களை புகழ்ந்து பேசினால், அல் குர்ஆனுக்காக நீங்கள் குரல் கொடுத்தால் உங்களை சும்மா விட மாட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கலாம். இன்றைக்கு அவர்களை 4 மதுகபில் ஒரு மதுகபு என்று சொல்லலாம். இஸ்லாமிய ஹிலாபத்துக்காகத்தானே போராடுகிறார்கள் என்று அவர்களை இன்றைக்கு நீங்கள் வரவேற்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கால் பதிய விட்டீர்கள். உங்களுடைய பத்திரிகைகளுக்கு இலங்கையில் இடம் கிடையாது. உங்களுடைய சந்திகைகள் பறக்கும். நீங்கள் சுஜூது செய்கின்ற பள்ளிகள் உடைத்தறியப்படும். இன்றைக்கு ஈரானுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈரானை சேர்ந்த உலமாக்கள் கண்ணீர் வடித்து வடித்து பதிவு செய்கிறார்கள். என்ன தெரியுமா? அங்கே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தொழுவதற்கு ஒரு பள்ளி கட்ட முடியாது, உடைத்தெறிந்து விடுவார்கள். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே பள்ளி கட்ட முடியாது. குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற சுன்னிகள் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லிம்களுக்கு சுதந்திரமாக வாழ முடியாது. ஏன்? இந்த இலங்கை நாட்டை விட மோசம். சுருக்க சொல்வதாக இருந்தால் இஸ்ரேலை விட மோசம். ஏன் தெரியுமா?
சமீப காலத்தில் நீங்கள் பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். இஸ்ரேல் பலஸ்தீனத்தை பிடித்திருக்கிறது, அங்கே முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் வரலாறு தெரியும். ஆனா இந்த சமீபத்தில் நடந்த இந்த ஐக்கிய நாட்டு சபை கூட்டத்தில் பலஸ்தீனத்துக்கும் உரிமை கொடுக்க வேண்டும், பலஸ்தீனத்தை தனிநாடாக பிரகடனம் செய்ய வேண்டும் என்று யூதர்கள் பாதையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யவில்லையா? யூதர்கள் பாதையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யவில்லையா? ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அவர்கள் ஏதோ அநியாயத்தை செய்தாலும் கூட ஒரு சமூகம் முஸ்லிம்களுக்கு சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறது. இவர்களோட நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த பௌத்த நாட்டில், இந்த இலங்கையில சுதந்திரமா இஸ்லாத்தை பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ பேசுறோம், மாளிகைகள் அல்லாஹ்வுடைய வீடுகளை கட்டி சுஜூது செய்கிறோம். அந்த ஈரான்ல முடியுமா? இவர்கள் தான் இஸ்லாமிய கிலாபத்துக்காக போராடுபவர்களா? இவர்கள் தான் 4 மதுகபோடு எக்ஸ்ட்ரா 5வது மதுகபா? யாரு ஃபத்வா கொடுக்கிறது? ஃபத்வா கொடுக்கிறவர் சஹாபாக்களை நேசிக்கிறவர் அறிக்கலாமா? இவர்களும் 5 மதுகப்ல ஒன்றுதான் என்று சொன்னா இவர் குர்ஆன உண்மையா நேசிக்கிற மனிதரா இருப்பாரா? இவர்களுக்காக வக்காலத்து வாங்கி எங்களுடைய பத்திரிகைகளை நாங்க எழுதினா நாங்க குர்ஆன நேசிக்கிறவங்களா? நாங்க சஹாபாக்களை நேசிக்கிறவங்களா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதை விட கேவலம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இலங்கையில இருந்து முஸ்லிம் சமூகம் 4 லட்சத்தை விட அதிகமான ரூபாக்களை கட்டி 4,10,000, 4,25,000, 4,50,000 என்று 5 லட்சம் வரைக்கும் தான் உழைத்த காசுகளை கொடுத்து ஜுல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஹஜ் செய்ய வேண்டும், காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு பயணம் செய்கிறார்கள் அல்லவா? இந்த ஷியாக்கள் செய்த அட்டகாசம் என்ன தெரியுமா? இந்த ஷியாக்கள் செய்த கொடுமை என்ன தெரியுமா? இன்றைக்கு ஈரானிலே ஒரு காபத்துல்லாவை கட்டி வைத்திருக்கிறார். ஈரானிலே ஒரு காபத்துல்லாவை கட்டி வைத்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவர்கள் இஸ்லாமிய கிலாபத்துக்காக போராடுபவர்களா? நீங்கள் இன்டர்நெட்டுக்கு சென்று ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கூகுளுக்கு போய் கஅபா ஆஃப் ஷியான்னு அடிங்க, அவ்வளவுதான். அல்லது கஅபா ஆஃப் ஈரான் அடிங்க, அவ்வளவுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மக்காவை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இங்கே வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், தவாஃபு செய்கிறார்கள். அதை கிப்லாவாக எடுத்துக்கொண்டு தொழுகை நடாத்துகிறார்கள். இவர்கள் முஸ்லிம்களை நேசிப்பவர்களா? இவர்கள் இஸ்லாமிய கிலாபத்துக்காக குரல் கொடுப்பவர்களா? இவர்கள் ஷாஃபி மதுகபு, ஹனபி மதுகபு, மாலிகி மதுகபு, அம்பலி மதுகபு போன்ற ஷியா மதுகபா இது? இல்லை சகோதரர்களே, ஷியா மதுகபு கிடையாது. யாராவது ஷியாவை மதுகபுவாதிகள் என்று சொன்னால் அவர்கள் குர்ஆனை நேசிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் ஹதீஸை நேசிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள், சஹாபாக்களை நேசிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதை விட கவலை என்ன தெரியுமா? அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த காபத்துல்லா இருக்குதானே, எங்கள்கிட்ட காபத்துல்லாவுக்கு என்ன மதிப்பு? காபத்துல்லாவை பத்தி எங்கள்கிட்ட கேட்டா நாங்க உடனே சொல்லுவோம், உலகத்துல மிக சிறந்த ஒரு இடம் உண்டு சொன்னா அது காபத்துல்லா தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்க இந்த காபத்துல்லாவுல போய் ஒரு ரக்காத்து தொழுதா லட்சம் நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? இது வேற எங்க இருக்குது? மதீனாவுக்கு கூட அந்த சிறப்பு கிடையாது. மதீனாவுக்கு 10,000 தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த கஅபத்துல்லா ஹரத்துக்கு போய் நீங்க ஒரு ரக்காத்து தொழுதா 1,00,000 நன்மை கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர்களோட நிலைப்பாடு என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் வாய் கூசாமல் சொல்லுகின்ற விடயம் என்ன தெரியுமா? இவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்களுடைய ஒரு புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னன்னு கேட்டா, காபத்துல்லா இருக்குதானே, இந்த காபத்துல்லா அல்லாஹ் கிட்ட சொல்லிச்சுதான், நான் தான் உலகத்துல சிறந்த இடம். அந்த பூமி, காபத்துல்லா கட்டப்பட்டிருக்கிற அந்த பூமி இருக்குதானே, இது அல்லாஹ்ட்ட சொல்லிச்சுதான், நான் தான் உலகத்துல சிறந்த இடம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான முதலாவது கட்டிடத்தை எனக்கு மேலதான் அல்லாஹ் கட்டி வச்சிருக்கிறான்னு சொல்லக்கொள்ள அல்லாஹ் சொன்னானாம். இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னானாம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. யார்கிட்ட? காபத்துல்லா கிட்ட அல்லாஹ் சொன்னானாம். ஜஃபர் என்றவர் சொல்றாரு, பிஹாருல் அன்வார் காமிலு ஜியாராத் என்ற புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் காபத்துல்லாவை பார்த்து சொன்னானாம், இந்த கர்பலா இருக்குது தானே, இந்த உலகத்துல கர்பலான்ற இடம் மட்டும் இல்லைன்னு சொன்னா உன்னை நான் மதிச்சிருக்கவே மாட்டேன். அல்லாஹ் சொன்னானாம்.
எங்க எழுதி வச்சிருக்கிறாங்க? பிஹாருல் அன்வார் காமிலு ஜியாராத் என்ற கிதாபுல் எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் கஅபத்துல்லாவை பார்த்து சொல்றானாம், கர்பலா என்ற இடம் மாத்திரம் இல்லை என்றால், கர்பலாண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷியாக்கள் கஅபத்துல்லாவை விட மக்காவை மதீனாவை விட தூக்கி பிடிக்கிற ஒரு இடம் தான் கர்பலா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட இடம், அதை நாங்கள் மறுக்கவில்லை. அந்த கர்பலாவை நாங்களும் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட இடமாகத்தான் சொல்லுகின்றோம். ஆனால் இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் அந்த இடம் சிறந்த இடம் என்று சொல்லல. இவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கஅபத்துல்லாவை விட மக்காவை விட மஸ்ஜிது நபவியை விட சிறந்த இடம். அல்லாஹ் கஅபத்துல்லாஹ் பார்த்து சொன்னானாம், இந்த கர்பலான்ற இடம் மட்டும் இல்லாண்டா உனக்கு மதிப்பே இல்லை, உன்னைய நான் பூமியில வச்சிருக்கவும் மாட்டேன். எனவே நீ பெருமாடிக்காம கொஞ்சம் தாழ்மையா போ, கொஞ்சம் இறங்கி போ, நீ கஅபத்துல்லாவுக்கு கீழே தான். அப்படியே சொல்றாரு. என்ன, நீ அந்த கர்பலாவுக்கு நீ அடிபணிஞ்சு போகலாண்டா, கர்பலாவுக்கு நீ சரண்டர் ஆகலாண்டா, இல்லா சுக்துபிக, உன்னை நான் வெறுத்துடுவேன், வஹுவீது பிக ஃபீ நாரி ஜஹன்னம், உன்னை தூக்கி நரகத்துல போட்டுடுவேன். அல்லாஹ் எதுக்கு சொன்னானாம்? நானும் நீங்களும் லட்சக்கணக்கு செலவழிச்சு வாழ்க்கை அப்படி அல்லாஹ்வுக்காக கொடுத்து அந்த கஅபத்துல்லாவை பார்க்கணும் என்று போறோம். இவர்கள் எழுதி வச்சிருக்கிற வார்த்தை என்ன? நீ அந்த கர்பலான்றதுக்கு செகண்டாவி போடலான்னு உடைய தூக்கி நரகத்துல போடுவேன். இவங்க முஸ்லிமா? இவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தை உருவாக்க போறவங்களா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வரலாற்றிலே அப்ரஹாவுடைய படை இருக்கிறதல்லவா, யானை படை, அவர்கள் யானை படையோடு வந்தார்கள் கஅபத்துல்லாவை உடைப்பதற்காக. அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற வரலாறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அவர்களால் கஅபத்துல்லாவை உடைக்க முடியவில்லை. ஆனால் கஅபத்துல்லாவை இடித்து அதில் இருக்கின்ற ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து கொண்டு போய் வரலாற்றிலே உடைத்தவர்கள் யார் என்று சொன்னால் அதுவும் இந்த ஷியாக்கள் தான், கராமித்தாக்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அவர்களுடைய ஆட்சி தலை தூக்கிய பொழுது படையை எடுத்துக்கொண்டு மக்கா நகருக்குள் புகுந்து கஅபத்துல்லாவை இடித்து ஹஜருல் அஸ்வத் கல்லை களவெடுத்து கொண்டு போனார்கள், திருடி கொண்டு போனார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, திருடி கொண்டு போய் என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்றைக்கு பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் முத்தமிடுறத சுன்னத்தாக்கினாங்க, முத்தமிட கிடைக்கலன்னா கையால காட்டுறத சுன்னத்தாக்கினாங்க. ஆனா இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு போற மக்கள் என்ன செய்யறாங்க பார்க்கிறோம். அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லோட இருக்கிற இரக்கத்தின் காரணமாக எவ்வளவு கஷ்டப்பட்டு முத்தமிட போறாங்க. இவ்வளவு மதிச்ச ஒரு கல்ல, முஸ்லிம் சமூகம் இவ்வளவு நேசிக்கிற ஒரு கல்ல இந்த ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கஅபத்துல்லாஹ்ல இருந்து கலட்டி எடுத்து கொண்டு போய் சுக்குநூறாக உடைத்தார்கள், சுக்குநூறாக உடைத்தார்கள். நீங்கள் கூகுளுக்கு போய் கஅபத்துல்லாஹ்ட போட்டோ எடுத்து பாருங்கள். ஹஜருல் அஸ்வத் கல்லுட போட்டோ போடப்பட்டிருக்குது, 8 துண்டுகள் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஹஜருல் அஸ்வத் கல்லு கிடையாது. இன்றைக்கு ஹஜருல் அஸ்வத் கல்லு இருந்த இடத்துல 8 துண்டு இப்படி சின்ன சின்ன துண்டுகள் ஒட்டி வைக்கப்பட்டிருக்குது, கல்லு கிடையாது. இவர்கள் கொண்டு போய் கல்லை உடைத்தார்கள். வரலாற்றில் பார்க்கிறோமா? இவர்களை விட மோசமான ஒரு சமூகத்தை பார்க்கலாமா? யூதர்கள் செய்தார்களா இப்படி ஒரு வேலை? நசாராக்கள் செய்தார்களா இப்படி ஒரு வேலை? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு மோசமானவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்பதை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு கூற்றுக்களை ஆதாரத்தோடு சான்றுகளோடு விளங்கிய பிறகும் நாங்கள் அந்த ஷியாக்களை ஆதரிப்போமாக இருந்தால், 4 மதுகபோடு எக்ஸ்ட்ரா 5வது மதுகப் என்று சொல்லுவோம் என்றால், இஸ்லாமிய கிலாபத்துக்காக போராடுபவர்கள் என்று எழுதுவோம், பேசுவோம், வக்காலத்து வாங்குவோம் என்றால், நாங்கள் குர்ஆனை நேசிப்பவர்களா? நாங்கள் ஹதீஸை நேசிப்பவர்களா? நாங்கள் சஹாபாக்களை நேசிப்பவர்களா? ஏன் நாங்கள் லட்சம் செலவழித்து கஅபத்துல்லாவை பார்க்க போக வேண்டும்? ஈரானுக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு விட்டு வர வேண்டியதுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் கஅபத்துல்லாவை நேசிப்பது உண்மையாக இருந்தால், இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், மனித சமூகத்துக்காக முதலாவது வைக்கப்பட்ட ஆலயம் கஅபத்துல்லாஹ் என்று அல்லாஹ் சூரா ஆல இம்ரானிலே சொல்லி காட்டுகின்றானே, அதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இந்த ஷியாக்களை நேசிக்கலாமா என்று சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இலங்கையிலே பார்க்கிறோம், இலங்கையிலே இடைக்கிடையே தௌஹீதுவாதிகள் வஹாபிகள் என்றும், தௌஹீதுவாதிகள் தீவிரவாதிகள் என்றும், தௌஹீதுவாதிகள் பயங்கரவாதிகள் என்றும் ஆங்காங்கே பேசப்படுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இது யாருடைய தூண்டுதல் என்று நினைக்கிறீர்கள்?
இது யாருடைய வேலை என்று நினைக்கிறீர்கள்? இதுவும் இந்த ஷியாக்களுடைய வேலைதான். ஷியாக்கள் எப்பொழுது இலங்கையில காலடி எடுத்து வைக்கிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. சமீபத்திலே வாழைச்சேனை என்ற பிரதேசத்திலே ஒரு துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தௌஹீத்வாதிகள், வஹாபிகள், இர்ஹாபிகள், பயங்கரவாதிகள் என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கை வரலாற்றிலே ஆரம்ப பயானிலே சொன்னார் அந்த மௌலவி, 50 வருடங்களை தாண்டிய இலங்கை வரலாற்றிலே தௌஹீது சமூகம் ஒரு பயங்கரவாதத்தை செய்திருக்கிறதா? ஒரு பள்ளியை அடித்திருக்கிறதா? ஒரு அடுத்த கருத்துள்ள ஒரு முஸ்லிம் சகோதரனை அடித்திருக்கிறதா? காட்ட முடியுமா? இலங்கை வரலாற்றிலே அடி வாங்கியவர்கள், இலங்கை வரலாற்றிலே பள்ளிகள் பத்த வைக்கப்பட்டது என்று சொன்னால், உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அது இந்த தௌஹீது வரலாற்றுக்குத்தானே சகோதரர்களே சொந்தம். இப்படி நிதர்சனம், இப்படி உண்மை இருக்கிற பொழுது என்ன செய்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸை பேசுகிறார்கள், சஹாபாக்களை புகழுகிறார்கள். இதுதான் காரணம் சகோதரர்களே. இன்றைக்கு எங்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி முஸ்லிம் சமூகத்தை குர்ஆன் ஹதீஸுடைய விரோதிகளாக ஆக்க முயற்சி செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் ஒரு ஷியா சகோதரனோடு பேசினால், ஒரு ஷியாவாதியை கண்டால் உங்களை விட இஸ்லாத்தை பேசுவார். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இவ்வளவு நேரமும் நான் அவருடைய கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இன்னும் பல கருத்துக்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேரம் இடம் கொடுக்காது என்று சொல்லி அவருடைய முழு கொள்கையை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த 1 மணித்தியாலம் இடம் கொடுக்கவே ஆட்டாது. இந்த சமகால உலகத்திலே ஷியாக்களுடைய அட்டகாசம் என்று உதாரணம் எடுத்து சொல்ல போனா இந்த 1 மணித்தியாலம் கொஞ்சத்துக்கும் இடம் கொடுக்காது. அதனால் ஒரு சில பொயின்ஸுகளை மட்டும் சொல்றேன். நீங்க ஒரு ஷியாக்காரரை சந்திச்சா உங்களை விட இஸ்லாத்தை பேசுவார், நல்லா விளங்கி கொள்ளணும். உங்களை விட சஹாபாக்களை புகழுவார், நல்லா விளங்கி கொள்ளணும். உங்களை விட அமெரிக்காவுக்கு பேசுவார், நன்றாக விளங்கி கொள்ளணும். ஏனென்று சொன்னா இவர்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்குது. என்ன கொள்கைண்டா? தக்கியா கொள்கைன்னு சொல்லுவோம் நாங்க. என்ன கொள்கை? தக்கியா கொள்கை. தக்கியா கொள்கைண்டா நான் சுருக்கமாக சொல்றேன். இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையான்னு கேட்டா அனுமதிக்கப்பட்டதுதான். எந்த சந்தர்ப்பத்தில் கேட்டா, என்னை ஒருத்தர் கொல்ல வாரார். எப்படி கொல்ல வாரான்னு கேட்டா, இந்த அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி இல்லாட்டி உன்னை கொல்லுவேன்றார். கையில கத்திய வச்சுக்கிட்டு சொல்றார். இந்த நேரத்தில் இந்த தக்கியான்ற இதை பயன்படுத்தலாம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் யாராவது பலவந்தப்படுத்தப்பட்டு அந்த சந்தர்ப்பத்திலே உள்ளத்திலே ஈமானை வைத்துக் கொண்டு நீங்கள் குஃப்ரை மொழிந்தால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களிலே மூமீனான ஒரு சமூகம் காஃபிர்களை நண்பர்களாக எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இல்லா அன் தத்தகு மின்ஹும் துகா, நீங்கள் அவர்களிடத்தில் ஏதாவது ஒன்றை பயந்தாலே தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அவர்களுடைய விரோதத்தையும் அவர்களுடைய தீங்கையும் பயப்படுகிற பொழுது எங்களுக்கு இந்த தக்கியாவை பயன்படுத்த இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. ஆனா விரும்பினா என்ன செய்யலாம்? இல்ல, நான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றேன், கொல்றேன்டா கொல்லுண்டு என்ன செய்யலாம்? ஷஹீதாகியும் போகலாம். இதுக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு. ஆனா ஷியாக்களோட நிலைமை என்ன தெரியுமா? அவர்கள் இந்த தக்கியா கொள்கையை வச்சுக்கொள்றது கட்டாயம். யாரு தண்ட கொள்கையை உள்ளத்துல வச்சுக்கிட்டு வெளி வாழ்க்கையில இன்னொன்ற காட்டலையோ அவன் ஒரு ஷியாவாக இருக்க முடியாது. அவர்களுடைய கொள்கை திட்டங்களில் ஒன்று. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவர்களுடைய புத்தகங்கள்ல, அவர்களுடைய கிதாபுகள்ல எழுதி வச்சிருக்கிற செய்தி தெளிவாக சொல்றாங்க. யார் இந்த தக்கியாவை ஏற்றுக்கொள்ளலையோ, உள்ளத்துல ஒன்றை வச்சுக்கிட்டு வெளி வாழ்க்கையில இன்னொன்ற காட்டலையோ, அவன் ஷியாவாக இருக்க முடியாது, அவன் காஃபிராகத்தான் இருக்க முடியும் என்று வார்த்தை அளவில் அல்ல, எழுத்தளவில் எழுதி வைத்திருக்கிறார்கள். உசூலுல் காஃபி என்ற புத்தகத்திலே யாக்கூப் இப்னு முஹம்மது என்பவர் சொல்லுகின்றார், அபு அப்துல்லா என்பவர் சொல்லுகின்றாராம், இன்ன திஸ்அத அஷாரித்தீன் ஃபி தக்கியா, மார்க்கத்தை 10 பிரிச்சா 9 எங்க இருக்கு தெரியுமா? இந்த தக்கியால தானே இருக்குது. தக்கியாண்டா என்ன? உள்ளத்துல ஒன்றை வச்சுக்கிட்டு வெளி வாழ்க்கையில இன்னொண்ட காட்டுறது. இதுக்கு இஸ்லாம் தந்த அனுமதி எங்கன்னு கேட்டா, பலவந்தப்படுத்தப்படுற நேரத்துல, உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரத்துல பாவிக்கலாம் இஸ்லாம் சொல்லுது. ஆனா இவங்கள்ட்ட என்ன தெரியுமா? வலா தீன லிமன் லா தக்கியத்தலா, யாருக்கிட்ட தக்கியான்ற இந்த கொள்கை இல்லையோ அவன் மார்க்கமே அவனுக்கு இல்ல. வத்தக்கியத்து ஃபீ குல்லி ஷைஇன், எல்லா விடயங்களும் அவர் தக்கியாவை காட்டணும். என்ன? ஷியாக்களை பார்த்து நீங்க சஹாபாக்களை ஏசுறேன்னு கேட்டா, நாங்க எங்க சஹாபாக்களை ஏசினோம்?
நாங்க சஹாபாக்களை புகழ்ந்து தானே சொல்றோம். அபூபக்கர் எங்கட கலீஃபா தான், உமர் எங்கட கலீஃபா தான், ஆயிஷா ரசூலோட பொஞ்சாதி தான், ஹப்ஸா ரசூலோட பொஞ்சாதி தான் புகழ்ந்து புகழ்ந்து சொல்லுவாங்க. குர்ஆனை பத்தி கேட்டா எங்களை விட புகழ்ந்து சொல்லுவாங்க. நாங்க என்ன செஞ்சிருவோம், அட இவங்களும் குர்ஆன் ஹதீஸை தானே பேசுறாங்கன்னு அவர்களோட வலையில போய் சிக்கின பிறகுதான் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒவ்வொன்றா புகுத்துவாங்க. சஹாபாக்களை பத்தி திட்டுறது, குர்ஆனை குறை சொல்றது, காபத்துல்லாஹ் விமர்சனம் செய்யறது, இப்படி எல்லா அட்டகாசங்களையும் அவர்களாக நீங்கள் மாறிய பிறகுதான் செய்வார்கள். இதற்குத்தான் அவர்கள் தக்கியா என்ற கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் உண்மையான இஸ்லாம் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் படிக்கவில்லை என்று சொன்னால் நாங்களும் அவர்களாக மாற வேண்டிய மோசமான நிலை வரும். எனவே ஷியாக்கள் என்பவர்கள் வரலாற்றிலே இஸ்லாத்துக்கு மாசுபாடுபடுத்தியவர்கள், இஸ்லாத்தை கொலை செய்தவர்கள், இஸ்லாத்தை பூமிக்குள் புதைத்தவர்கள் என்று சொன்னால் அது இந்த ஷியாக்களுடைய கரை படிந்த வரலாறு என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நேற்றல்ல, ஷியாக்களுடைய தோற்றம் எப்பொழுது உருவானதோ அன்றைய காலத்திலிருந்து இன்று வரைக்குமே ஷியாக்கள் என்பவர்கள் தூய்மையான இஸ்லாத்துக்கு முரணாக இருந்தவர்கள் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் இவ்வளவு நேரமும் சொன்ன விடயங்களை எல்லாம் அவருடைய புத்தகங்களிலே வெட்ட வெளிச்சமாக உசூலுல் காஃபி, ஃபுரூஉல் காஃபி, அஷ்ஷியத்து ஃபில் மீசான், இது போன்ற எல்லா கிதாபுகளிலும் வெட்ட வெளிச்சமாக, வார்த்தை அளவுல சொல்றது இல்ல, வெட்ட வெளிச்சமாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனா நான் முஸ்லிம் என்று அவர்களுக்கு விளங்கினா எனக்கிட்ட என்னைய போல பேசுவாங்க, நீங்க முஸ்லிம் என்று விளங்கினா உங்கள்கிட்ட உங்களை போல பேசுவாங்க. இதனாலதான் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய ஜமாத்துகளும் அவங்கள ஆதரிக்கிற நிலைமைக்கு போயிருக்கிறாங்கன்னு தெரியுமா. அவங்களோட புத்தகங்களை பார்க்கறது இல்லை. இன்றைக்கு இன்டர்நெட்டுக்கு போனா அவங்களோட விவாத சீடிகள் எல்லாம் போட்டிருக்குது, அவர்களோட ஓடுற பயான் எல்லாம் போட்டிருக்குது. அவர்கள் என்ன பேசுறாங்கன்றதை பார்க்கறது இல்லை. சஹாபாக்களை பத்தி அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு பார்க்கறது இல்லை. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஷியாக்கள் இன்றைக்கு முஸ்லிம் என்று காட்டுகிறார்களே, அவருடைய கொள்கையை புத்தகத்திலிருந்து படிக்க வேண்டும். இன்டர்நெட்டுக்கு போய் ஒரு அரபு தெரிஞ்ச ஒரு ஆலிமோட போங்க, நீங்க போய் அந்த சீடிக்கு முன்னால நின்று பாருங்க, சஹாபாக்களை பத்தி என்ன சொல்றாங்க, குர்ஆனை பத்தி என்ன சொல்றாங்க, கஅபாவை பத்தி என்ன நிலைப்பாடு எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு. அதே போல அவர்களோட வழிகேட்டுல மிக முக்கியமான வழிகேட்டுல ஒன்று என்ன தெரியுமா, அவர்களோட வழிகேட்டுல மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, அவர்களுக்கு 12 இமாம்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுல 11 பேர் என்ன செஞ்சாங்க, மௌத்தாகி போயிட்டாங்க. ஒருத்தர் மௌத்தாகல இன்று வரைக்கும் என்ன செய்யறாராம், அவர் மறைஞ்சு கொண்டிருக்காராம். கியாமத் நாள் கிட்ட வாக்குல வருவாராம். என்னதுக்கு தெரியுமா அவர் வாரது, குர்ஆன பொய்ன்னு சொல்றதுக்கு. என்னதுக்கு தெரியுமா அவர் வாரது, அபூபக்கர் உமர் எழுப்பி சிலுவையில் அறையிறதுக்கு. அவர் என்னதுக்கு தெரியுமா வாரது, ஆயிஷா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா எழுப்பி ஹத் அடிக்கிறதுக்கு. எல்லாம் புத்தகத்துல தெளிவா என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போன்று இவர்களோட அட்டகாசத்தில் என்னன்னு கேட்டா, இந்த 12 இமாம்களுக்கும் கபறுகளை கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. 12 இமாம்களுக்கும் கபறுகளை கட்டி வச்சிருக்கிறாங்க. கர்பலா என்ற இடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கபறு கட்டி வச்சிருக்கிறார்கள், அர் ரௌதா அல் ஹசனியா என்று சொல்லி. நஜ்ஃப் என்ற இடத்திலே அன் நஜ்ஃபுல் அஷ்ரஃப் என்ற ஒரு கபரை கட்டி வைத்திருக்கிறார்கள். கும்மு என்ற இடத்திலே அலி இப்னு மூசா ஃபாத்திமா நாயகிட கபறுகளை கட்டி வச்சிருக்கிறாங்க. காதிமியா என்ற இடத்துல மூஸா இப்னு ஜாஃபர் என்பவர கபரை கட்டி வச்சிருக்கிறாங்க. சாமுரா என்ற இடத்துல அலியுல் ஹாதி ஹசனுல் அஸ்கரி, இன்னும் அவர் மௌத்தாவல்ல, ஆனா அவருக்கு கபர் இருக்கு. விளங்குதா? இந்த 12வது இந்த மஹ்தியா வாரவர் இருக்காரு, வரல, அவரை எழுதி வச்சிருக்காங்க மௌத்தாவல்ல, ஆனா அவருக்கும் கபரு கட்டி வச்சிருக்காங்க. கபரு கட்டி வச்சு என்ன செய்யறது தெரியுமா, அங்க போய் ஜியாரத்து செய்யறோம்னு சொல்லிக்கொண்டு அதை தவாஃபு வாரது, அதை நோக்கி சுஜூது. எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க இன்டர்நெட்டுக்கு போய் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அவர்கள் அதுக்கு தண்ட பின்பக்கத்தை காட்டிக்கிட்டு போக மாட்டாங்க, தண்ட பின்பக்கத்தை காட்டிட்டு போக மாட்டாங்க. சுஜூது செஞ்சு செஞ்சு தான் போவாங்க. சுஜூது செஞ்சு செஞ்சு தவண்டு தவண்டு தான் கபரு கிட்ட போவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் இன்டர்நெட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கிற நேரத்தில் தனக்கு மயக்கம் வரும். மயக்கம் தெளியக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் எச்சரிக்கை செஞ்சாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, அவர்கள் நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்று விழிப்பு வருகிற பொழுதெல்லாம் எச்சரிக்கை செய்தார்கள் அல்லவா. அந்த எச்சரிக்கையை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டு
அந்த யூதர்கள் எப்படி நபிமார்களுடைய கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்களோ அது போன்று இந்த ஷியாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு நல்லடியார் மௌத்தாவிட்டா போதும், அவங்களோட பார்வையில ஒரு நல்ல மனிதர் மௌத்தாவிட்டா போதும், அவரை அடக்கி அதுக்கு மேல கட்டி அவங்களோட போட்டோ எல்லாம் எடுத்து தொங்க போட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ்வோட மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்டாங்க தானே, நாங்க ஹபஷா தேசத்துக்கு போனோம், அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கபறுகளை கட்டி வச்சுக்கிட்டு போட்டோக்களை தொங்க போட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்ன நேரத்தில் ரசூலா என்ன சொன்னாங்க? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹு, அவர்களில் ஒரு நல்ல மனிதர் மௌத்தாகி விட்டால் பனு அலா கபரிஹி மஸ்ஜிதா, அவர கபருக்கு மேல ஒரு கட்டிடத்தை எழுப்புவாங்க, பள்ளியை கட்டுவாங்க. வஸவ்வரு ஃபீஹி தில்க சுவர், அதிலே அவர்களுடைய போட்டோக்களை தூக்கி வைப்பாங்க. உலாயிக சிராருல் கல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, அவர்கள் தான் கியாமத்து நாளையில அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல மிக கெட்டவர்கள் என்று சொன்னாங்க. யாரு? கபறுகளை கட்டி அந்த நல்லடியார்கள்ட, அந்த பெரியார்கள்ட, மௌலானாமார்ட, ஷேகுமார்கள்ட போட்டோக்களை தொங்க வைக்கிறவங்க. இது யார்ட வழிமுறை தெரியுமா? யூதர்கள்ட நசாராக்களுடைய வழிமுறை. அதை அப்படியே கொப்பி அடிச்சு இன்னைக்கு ஷியாக்கள் என்ன செய்யறாங்க? வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஷியாக்கள் அடையாளப்படுத்தணும் என்றால் ஷியாக்கள் எந்த கடைக்கு வேண்டுமானாலும் போங்கள், கொழும்பிலே போய் பாருங்கள், ஷியாக்களுடைய எந்த கடைக்கு வேண்டுமானாலும் போங்கள், அவருடைய பெரிய போட்டோக்களை பார்க்கலாம். போட்டோவை பார்த்த உடனே நீங்க மயங்கிடுவீங்க. என்ன இவரை விட முஸ்லீம் கிடையாது, என்ன அவங்களுக்குள்ள தாடி, தலையில உள்ள தலப்பா, போட்டிருக்கிற ஜுப்பாவை பார்த்தா இவங்களை விட முஸ்லீம் கிடையாதுன்னு முடிவெடுத்துருவீங்க. அதைத்தான் ரசூலா சுருக்கமா சொன்னாங்க, ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்கட தோலை தான் போத்திக்கிட்டு இருப்பாங்க. வயத்தகல்லமூன பிஅல்சினத்தினா, எங்கட பேச்சத்தான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடியுமான அளவுக்கு ஷியாக்களுடைய மோசமான கொள்கையை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இன்றைய ஈரானாக இருக்கட்டும், பஹ்ரைனில் இருக்கின்ற ஷியாக்களாக இருக்கட்டும், ஈராக்கில் இன்றைக்கு பள்ளிகளுக்கு பொம்ஸ் வைத்து உடைத்துக் கொண்டிருக்கிற ஷியாக்களாக இருக்கட்டும், பாகிஸ்தானிலே பொம்ஸ் வைத்து மதரசாக்களை எல்லாம் உடைத்தருகின்ற ஷியாக்களாக இருக்கட்டும், இந்தியாவிலே குழப்பம் விளைவிக்கின்ற ஷியாக்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இலங்கையிலே அரசியல் மட்டத்திலும் ரேடியோ சிலோனிலும் இடம் பிடித்திருக்கின்ற ஷியாக்களாக இருக்கட்டும், இவ்வளவு மோசமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கிறிஸ்தவர்களை விட ஒரு பக்கத்திலே சொல்வதாக இருந்தால், கிறிஸ்துவர்கள் கெட்டவர்கள் தான், அவர்கள் நல்லவர்கள் கிடையாது. யூதர்களும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தான், நல்லவர்கள் கிடையாது. அவர்கள் கெட்டவர்கள் தான், ஆனால் அவர்களுடைய கெடுதி வெளிப்பாடு. இவர்களுடைய கெடுதி இருக்குதானே, அதை விட பாரதூரமானது. ஏன் தெரியுமா? எங்களுக்கு ஒரு யூதனை கண்டா தெரியும், கவனமா தான் போகணும். ஒரு நசாராவா கண்டாக தெரியும், கவனமா தான் போகணும். ஆனா ஒரு ஷியாவா கண்டா என்ன செய்யறோம்? அவர் 5 மதுஹபுல ஒரு மதுஹபு, அவர் இஸ்லாமிய ஹிலாபத்துக்கு போராடுறவர், நல்ல திட்டமிடல் உள்ளவர் என்று அவங்கள போல மாறுறோமா இல்லையா? எனவே அவர்களை விட இவர்கள் கெட்டவர்கள். விளங்குதா? இவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாம இன்றைக்கு முஸ்லிம்கள் ஈமானை அடகு வைக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் எந்த அடிப்படையிலெல்லாம் எச்சரிக்கை செய்தார்களோ அந்த அடிப்படைகளுக்கெல்லாம் முரணாக நபிகளார் எதையெல்லாம் எச்சரிக்கை செய்தார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இந்த ஷியாக்கள் இருக்கிறார்கள் என்பதை நன்றாக பதிவு செய்து கொள்வதோடு, நான் என்னுடைய பேச்சிலே ஒரு சில இடங்களிலே சொன்னேன், யூதர்களை விட நசாராக்களை விட மோசமானவர்கள் என்று. ஆனால் அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் யூதர்கள் நசாராக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோர்கள் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. நாங்கள் யூதர்கள் நசாராக்கள் என்ற ஒரு தலைப்பு வைத்தால் அவர்களுடைய அட்டகாசங்களையும் இஸ்லாத்துக்கு எதிரான செய்திகளையும் நாங்கள் விளங்கப்படுத்தினால் உங்களுக்கு விளங்கும். சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் பொது விரோதி யார் தெரியுமா? யூதர்களும் நசாராக்களும். அவர்கள் வெளிப்படை. ஆனால் ஷியாக்கள் என்பவர்கள் அதைவிடவும் மோசமானவர்கள். காரணம் என்ன தெரியுமா? தக்கியா என்ற இந்த கொள்கையை வச்சுக்கொண்டு எங்களை போல வந்து எங்களை வழிகெடுக்கிறவங்க. அதனால அவர்களை விட மோசமானவர்கள். கவனமாக இருக்க வேண்டும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, இவ்வளவு நேரமும் நான் சொன்னது கட்டுக்கதைகள் அல்ல, கேள்விப்பட்ட செய்திகள் அல்ல, ஆதாரத்தோடு சொல்லி இருக்கின்றேன், புத்தகங்களோடு சொல்லி இருக்கின்றேன். நீங்களும் போய் வெப்சைட்டுக்கு போய் பார்த்தால், கூகுளுக்கு போய் பார்த்தால், யூடியூபுக்கு போய் பார்த்தால்
அவருடைய பேச்சுக்களின் ஆதாரத்தோடு இவருடைய விஷமத்தனங்களை விளங்கிக் கொள்ளலாம். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, நீங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் இருயுங்கள், இவர்களை மட்டும் மதுஹப் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இவர்களை மட்டும் முஸ்லிம்கள் என்று வக்காலத்து வாங்காதீர்கள். இவர்களை மாத்திரம் இஸ்லாமிய ஹிலாபத்துக்காக போராடுபவர்கள் என்று கொடி தூக்காதீர்கள். எங்களுக்கே வெட்டு வைப்பதற்காக ஒரு நாள் வருவார்கள். எனவே வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களையும் அந்த கஅபத்துல்லாவையும் நேசிக்கின்ற அந்த மனிதர்களாக இருந்தால் ஷியாக்கள் யார் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டு, முஸ்லிம்களின் பொது விரோதி என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டு நாங்கள் உண்மையான இஸ்லாத்தை நேசித்து உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடிவெடுக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவும் அந்த சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி நம்பி உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தார்களோ அதுபோன்று நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.